இது 4th chapter geometry example 4.7. The perimeter of two similar triangles ABC and PQ are respectively 36 cm and 24 cm if PQ equal to 10 cm. Find AB. ரெண்டு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சைடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேங்களா? The ratio of the corresponding sides of similar triangles is same as the ratio of their perimeter. என்ன கண்டிஷன்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க அண்ட் பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. இந்த பெரிமீட்டர்ஸோட ரேஷியோவும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு கரஸ்பாண்டிங் சைடும் ஈக்குவலாக இருக்கும். இதான் கண்டிஷன். ஓகேங்களா? சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி similar triangle PQR. எப்படி எழுத போகிறோம்னா AB by PQ அது வந்து எதுக்கு சமம்? BC by QRக்கு சமம். அப்போது BC by QR அது வந்து AC by RCக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது AC by RC ஈக்குவல் டு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 36/24ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 36/24. இப்போது ஏதாவது ஒரு சைடு எடுக்கணும். அப்போது AB by PQவை எடுத்துக்கிறோம். அப்போது ஏபியோட வேல்யூ 36, PQவோட இது வந்து 24ன்னு கொடுக்குறோம். ஒரு ட்ரையாங்கிளோட ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை அப்படியே ஏபின்னு போட்டுட்டு இன்னொரு ட்ரையாங்கிளுக்குள்ளே PQவோட வேல்யூ 10ன்னு கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 10 கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு 36/24. இப்போ நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ வந்து 24ஓட மல்டிப்ளை ஆக போகுது. 10 வந்து 36ஓட மல்டிப்ளை ஆகுது. 10 × 36. ஏபியை அதே இடத்துல வச்சுட்டு ஈக்குவல் டு 10 × 36. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 24 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகுது. இப்போது 12 டேபிளால் அடிக்கிறோம் 2 டைம்ஸ். இது வந்து 3 டைம்ஸ். இப்போ ஓகேங்களா? இந்த 2 வந்து 10 வந்து 5 டைம்ஸ் அடிக்குது. இப்போது 5 3s are 15. இப்போ ஏபி வந்து 15 cm. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.